அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நவராத்திரி முதல் நாள் முதல் 9 நாட்கள் வரை நம் இல்லம் தேடி முப்பெரும் தேவியரும் வருவதற்கு நாம் சொல்ல வேண்டிய, உச்சரிக்க வேண்டிய மிகவும் எளிமையான அதிசக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நவராத்திரி என்பது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை முடிந்து அடுத்த நாள் தொடங்கக்கூடியது. நவராத்திரி என்பது அம்பிகையின் அருளை பெறவும், செல்வ செழிப்பு மற்றும் வளமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் நவராத்திரியின் 9 நாட்களும் நவதுர்க்கையின் 9 வழிபாடுகளுக்கும் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம், 9 வழிபாடுகளுக்குரிய பீஜ மந்திரங்களை சொல்லி வழிபடுவது அவசியமாகும். இந்த வருடம் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் 3ஆம் தேதி முதல், அதாவது வியாழக்கிழமை தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி பெருவிழா கொண்டாடுவோம். நவராத்திரி பெருவிழா நாட்களில் நம் இல்லம் தேடி முப்பெரும் தேவியரும் 9 நாட்களும் வருவதற்கு 9 நாளும் 9 வகையான பீஜ மந்திரங்களை நாம் உச்சரிக்க வேண்டும். மிகவும் எளிமையான மந்திரம்தான். நீங்கள் எந்த ஒரு வழிபாடு செய்யலனாலும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விளக்கின் அருகில் அமர்ந்து இந்த 9 மந்திரங்களையும் 9 நாட்கள் சொன்னாலே போதும். நவராத்திரி பெருவிழா 9 நாட்கள் நடைபெறும். இந்த 9 நாட்களில் முதல் 3 நாட்கள் அம்பாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாட்கள். 9 நாட்களில் முதல் 3 நாட்கள் கௌமாரி, மாகேஸ்வரி, வாராகி என்ற பெயர்களால் துர்க்கைக்கு சிறப்பாக பூஜைகள் நடைபெறும். அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கு பூஜைகள் நடக்கும். மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி என்ற பெயர்களால் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் அடுத்த 3 நாட்கள் நடைபெறும். அடுத்து இறுதியாக கடைசியாக 3 நாட்கள் சரஸ்வதிக்கு பூஜைகள் நடைபெறும். சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி என்ற பெயர்களால் சரஸ்வதிக்கு பூஜைகள் நடைபெறும். இப்படி ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு அம்பிகை வழிபாடு நடைபெறும். 9 நாட்களும் 3 நாட்களாக சிறப்பாக நடைபெறும். அம்பிகை, மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி இவங்க முப்பெரும் தேவியரும் நம் இல்லம் தேடி வருவதற்காக நாம் உச்சரிக்க வேண்டிய மிகவும் எளிமையான அதிசக்தி வாய்ந்த பீஜ மந்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு 3 முறை சொன்னால் போதும். மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் நீங்கள் நவராத்திரி விழா கொண்டாடுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் அமர்ந்து பீஜ மந்திரத்தை 3 முறை சொன்னாலே போதும். 9 நாட்களும் சொல்லிக்கொண்டே வந்தாலே போதுமானது. முப்பெரும் தேவியரும் நம் இல்லம் தேடி வருவார்கள். நவராத்திரி முதல் நாள் சைலபுத்திரி. முதல் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷம் சைலபுத்ரி தேவ்யா நமக. ஓம் ஷம் சைலபுத்ரி தேவ்யா நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை சொன்னால் போதும். நவராத்திரி 2ஆம் நாள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் பிரம்மச்சாரிணி. க்ரீம் ஸ்ரீ அம்பிகையே நமக. க்ரீம் ஸ்ரீ அம்பிகையே நமக. நவராத்திரி 3ஆவது நாள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் சந்திரகாந்தா. ஐன் ஸ்ரீம் சக்தையே நமக. ஐன் ஸ்ரீம் சக்தையே நமக. நவராத்திரி 4ஆம் நாள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் ஹூஸ்மாண்டா. ஐம் க்ரீம் தேவியே நமக. ஐம் க்ரீம் தேவியே நமக. நவராத்திரி 5ஆம் நாள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் ஸ்கந்தமாதா. க்ரீம் க்ளீம் சுவாமினியே நமக. க்ரீம் க்ளீம் சுவாமினியே நமக. நவராத்திரி 6ஆவது நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் காத்யாயனி. க்ளீம் ஸ்ரீ த்ரினித்ரயே நமக. க்ளீம் ஸ்ரீ த்ரினித்ரயே நமக. நவராத்திரி 7ஆவது நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் காலத்திரி. க்ளீம் ஐம் ஸ்ரீ காளிகாயே நமக. க்ளீம் ஐம் ஸ்ரீ
காளிகாயே நமக. நவராத்திரி 8வது நாள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் மகா கௌரி ஸ்டீம் க்ளீம் க்ரீம் வரதாயே நமக. ஸ்டீம் க்ளீம் க்ரீம் வரதாயே நமக. நவராத்திரி இறுதியாக 9வது நாள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் க்ரீம் க்ளீம் ஐம் சித்தாயே நமக. க்ரீம் க்ளீம் ஐம் சித்தாயே நமக என்று 9 நாட்களும் 9 வகையான பீஜ மந்திரங்களை நம் நாவினால் உச்சரிக்கணும். தினம்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரத்தை நாம் 3 முறை சொன்னாலே போதும். நவராத்திரி முதல் நாள் அன்று தொடங்கி 12ஆம் தேதி 9 நாட்களும் நாம் சொல்லும்போது அம்மன், மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி தேவி இவங்க முப்பெருந்தேவியரும் நம் இல்லம் தேடி வந்து நம் வீட்டில் அனைத்து விதமான சகல பாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் தருவார்கள். நவராத்திரி அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்குது. அதில் இருந்து நீங்கள் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான மந்திரத்தை 9 நாட்களும் நீங்கள் உச்சரித்து வாங்க. உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு வலிமைகள் உண்டு. அந்த தெய்வத்திற்கு கட்டாயம் இந்த மந்திரங்கள் அனைத்தும் செவி சாய்த்து கேட்கப்படும். கொலு வைத்து தான் செய்யணும், மந்திரங்களை அப்போ தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வசதிக்கேற்ப நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்கிறீங்களோ, கொலு இல்லாமல் செய்தாலும் சரி, கொலு வைத்து செய்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி செய்தாலுமே இந்த 9 மந்திரங்களையும் 9 நாட்கள் நீங்கள் உச்சரித்து சொல்லிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.